ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன விலாக்னா இதுவும் ஒரு டெம்பிள் விலாக் தான். இது எங்கே இருக்குதுன்னா பெங்களூர் ஒரு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிற ஒரு கோவில். ஆனால் இது பெங்களூர் ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுற ஒரு கோவில். என்ன கோவில்னால் கபாலம்மா. இந்த கோவில் ஆக்சுவலி இந்த மலை மேலே தான் அதோடைய மூலஸ்தானம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மலை மேலே இப்போதைக்கு யாரோ சரியாக போகிறது. நானும் பார்த்தேன் அந்த கோவில் ஏதோ குட்டியாக இருக்குதாங்க. அங்கே எப்போயாச்சும் வந்து தான் போகிறாங்க. மற்றபடி இந்த அம்மன் கீழே தான் இருப்பாங்க. ஆனால் இந்த அம்மனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. நம்ம பார்க்குற ரெகுலராக இருக்கிற காளி துர்கை அம்மனோட இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இங்கே யாருன்னா போயிருந்தீங்கன்னா அது என்ன அந்த ஒரு டிஃப்ரெண்ட் அது எதுக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் கேட்ட வரைக்கும் இங்கே யாரும் அதை பற்றி கிளியராக சொல்ல. நாங்கள் ஒரு சண்டேயில் போகிறதால இங்கே ஒரு ரஷ்யாக இருந்துச்சு சொல்லப்போது போகும்போது பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி நீட்னஸாக விட்டாங்க. ஆனால் மூலஸ்தானத்துக்குள்ளே போகும்போது ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக விட்ட மாதிரி இருந்து மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லை. இது கரெக்டாக கவர்மெண்ட் தான் எடுத்துருக்குது. ஆனாலும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் சரியில்லை. அதனால தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் அப்படியே ஓரளவுக்கு போயிட்டு நீட் அண்ட் க்ளீனாக போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த மூலஸ்தானம் அந்த கோபுரத்துக்குள்ளே என்ட்ரான்லேருந்து என்னமோ நீங்கள் போனால் போகாட்டி போங்க விட்ட மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு ஹர்ட் ஆச்சு. மற்றபடி ரொம்ப நல்லா இருந்துச்சு கோவில். அம்மனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. இங்கே ரொம்ப விசேஷம்னா ஆடு கோழி பலி கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. கொடுத்துட்டு அங்கங்கே பார்த்து ஷெட் மாதிரி போட்டுட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு சாப்பாடு செஞ்சு அவங்க அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்கள் இப்படி தான் விட்டுட்டு தாங்க. எப்படின்னா ஒரு மாதிரி கூட்டமாக இருந்துச்சு. அந்த இடம் கூட போட்டு லாக் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த அம்மன் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏன் எனக்கு தெரியல. பாருங்கள் என்ன வித்தியாசம்னா இந்த அம்மனுக்கு மீசை இருக்குது. இப்போ நம்ம அர்த்தநாதீஸ்வரர் பார்த்துருப்போம். பாதி சிவனும் பாதி இவராக பார்த்துருப்போம். ஆனால் இந்த அம்மனுக்கு ஃபுல் உருவம் அம்மன். ஆனால் மீசை மட்டும் இருக்குது. அது ஏன்னு தெரியல. ஆக்சுவலி இதோடைய ஒரிஜினல் அம்மன் இது கோவில் பின்னால் இருக்குது. நான் காமிக்கிறேன். அது மட்டும் சொன்னாங்க. அதுதான் ஒரிஜினல் ஃபஸ்ட்டு அம்மன் சொல்கிறாங்க. இது அதுக்கப்புறம் இவங்க உருவெடுக்க வச்சு ஒரு அம்மன் சொல்கிறாங்க. அது என்ன ஹிஸ்ட்ரின்னு எனக்கு தெரியல. யாரா போயிருந்தீங்கன்னா அதோடைய ஹிஸ்ட்ரி எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவனை பார்த்துக்கிறேன். ஆக்சுவலி இப்போ வரப்போகிற இந்த அம்மன் தான் கபாலம்மாவா. அதோடைய முழு கதை எனக்கு தெரியாது. இது தான் சொன்னாங்க. உண்மையாக அந்த கோயிலுக்கு போய்ட்டு மன அமைதியாகவும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு என்ஜாய்மெண்ட் சண்டேஸில். இங்கே சண்டேஸில் பயங்கர ரஷ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய பேர் அது போயிட்டு வருவாங்க. இந்த அம்மாவுக்கு போயிட்டு மனசார வேண்டிட்டு வருவாங்க. இங்கே தாயத்து கட்டுறாங்க. இந்த பில்லி சூனியம் பேய் பிடிச்சிருந்தாலும் இங்கே போனால் போய்டும்னு சொல்லுவாங்க. அது உண்மைன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம சுப்பிரமணிய சுவாமிந்தார் அவரை கும்பிட்டுட்டு இங்கே பசவனை வச்சு கும்பிட்றாங்க. அது ஏன்னு தெரியல. இங்கே அந்த பசவா வச்சு தான் ரொம்ப பெரிய பூஜைலாம் பண்ணுறாங்க. அது வேணுனது மிரிச்சிச்சுன்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ கட்டிகிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி நான் பெரிய கோவில் தான். மற்றபடி கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் சரியில்லை மட்டும் சொல்வேன். மற்றபடி ரெஸ்ட் ரூம்லாம் ரொம்ப நல்லா தான் க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருந்தாங்க. பட் இந்த கோவிலுக்குள்ளே மூலஸ்தானத்தில் சரியில்லை. அதுதான். மற்றபடி சூப்பர்.